அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒரு எக்ஸாம் நடந்ததுங்க. ஹைகோர்ட் எக்ஸாம். அதோடைய மேக்ஸை ஆன்சர் கீயை மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி தான் கிடச்சிது. ஸோ வேலூரில் கிளாஸ் இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் மாணவர்கள் ஒருத்தர் கொடுத்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் கீயை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார். இப்போ குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேட்ச் போயிட்டுருக்கு. அடுத்து குரூப் 2க்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மாணவர்கள் நேம் என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு 10 டேஸில் குரூப் 2 பேட்ச் ஆரம்பிச்சிடும். ஒரே பேட்ச் இல்லை, ஒரு 2 பேட்ச் தான் போடுவோம். அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 டெஸ்ட் இருக்குங்க. புது புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸு, பழைய புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸு, ப்ரீவியஸ் கொஷின்ஸு ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸு எல்லாமே சேர்த்து ஓகேவா டெஸ்ட் பேட்ச் போடுறோம். ஒரு 100 டெஸ்ட்டு போடுறோம். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 தான் ஃபீஸு. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய மீப்பெரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மொத்தம் ஒரு 3 விஷயம். ஆகிய எண்களை வகுக்கும் மீப்பெரு எண் யாதுன்னு கேட்டால் டேரெக்டாக HF எடுக்கணும். மீதி குத்துருந்தா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டினா, இந்த மீதியை ஒவ்வொன்றுத்துலேருந்து கழிச்சுட்டு HF எடுக்கணும். ஓகேவா? புரியுதா? பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றுத்துலையும் எதை பண்ணுறேன், 12 கழிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் 12 கழிக்கிறேன். ஏன்னா மீதி 12ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ வகுக்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய அப்படின்னா 12 கழிச்சிடறேன். கழிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1344 அப்படின்னு வரும். 1856 அப்படின்னு வரும். 2752ன்னு வரும். அவ்வளோதான் சார். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், HCF எடுக்கணும். HCF எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 64 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இதை டேரெக்டாக இப்படியே பிரிக்கலாம் சார். இப்போ 1344 1856 இன்ட்டு 2752 அப்படின்னு வரும். முதல்ல நான் 4ஆல் எடுக்கிறேன். 4ஆல் பிரித்தா இது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 336, இது 464, இது 688 அப்படின்னு வரும். இதை மறுபடியும் 4ஆல் பிரிக்கலாம். ஏன்னா எப்படி 4 சொல்கிறீங்க, கடைசி 2 இலக்கத்தை வச்சு நீ 4ஆல் வகுப்படாதான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா 84ன்னு வரும், இது 116ன்னு வரும், இது 172ன்னு வரும். இதை மறுபடியும் 4ஆல் எடுக்கிறேன் சார். அப்போ என்ன வரும், 21, இது 29ன்னு வரும், இது என்ன ஒரு 43ன்னு வரும். அவ்வளோதான் சார், வேறு எதுவும் எடுக்க முடியாது. அப்போ ஆன்சர்னா 4 நாள் 16, 16 நாள் 64. அப்போ ஆன்சர் என்னன்னா ஏ தான் சரியான ஆன்சர் இந்த கேள்விக்கு. பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இங்கே கவனிங்க, 144 56உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் ஓகேவா அது 6ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கூட்ட சொன்னால் கூட்டி பார்க்கணும், கழிக்க சொன்னால் கழிச்சு பார்க்கணும். முதல்ல இதை கூட்டலாமா? 144 60, இது 6ஆல் வகுப்படும். ஒரு 6ஆல் வகுப்படும் தன்மை என்னங்க, டிவிசிபிலிட்டி ரூல். வகுப்படும் தன்மை இருக்குல்லையா, 6ஆல் வகுப்படணும்னா அது 2ஆலையும் வகுப்படணும், அதுக்கப்புறம் 3ஆலையும் வகுப்படணும். ஸோ இந்த 2 நம்பராலையும் வகுப்பட்டால் கண்டிப்பாக 6ஆல் வகுப்படும். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2ஆல் வகுப்படும். ஏன்னா லாஸ்ட்டில் 0ன்னு இருக்குது. 3ஆல் வகுப்படுமா? 6 நாளாம் 10, 14, 15, இது 3ஆல் வகுப்படும். ஸோ இது வர வாய்ப்பு இருக்குது. இது 4 வர வாய்ப்பு இருக்குது. சரி, எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். இந்த 3 எத்தனை இது கூட்டுங்க, 154, 3 கூட்டினா 59ன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுப்படாது. ஏன்னா லாஸ்ட்டில் 9ன்னு இருக்குது, இது வராது. நெக்ஸ்ட்டு 2 எத்தனை கூட்டுங்க, 144, 58ன்னு இருக்குது. இது 2ஆல் வகுப்படும். ஆனால் 3ஆல் வகுப்படுமா செக் பண்ணலாமா? 8, 8 5 13, 13 4 17, 17 4 21, 22ன்னு வருது. இது 3ஆல் வகுப்படாது. 3ஆல் வகுப்படும் தன்மைனா என்ன, தனித்தனி இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படுதுன்னா எவ்வளோ பெரிய நம்பரும் 3ஆல் வகுப்படுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 1 எடுக்கிற, 1 எத்து மேலே கூட்டுங்க, 144, 57ன்னு இது 2ஆல் வகுப்படாது. அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்ன, 4 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 16, 20, 24 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண். நல்லா கவனிக்கணும், ஸ்கொயர் நம்பர் கேட்குறாங்க. மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் கேட்டால் அப்படியே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். பட் வர்க்க எண்ணுன்னு கேட்கும்போது அது வர்க்க எண்ணை மாற்றணும். முதல்ல 16, 20, 24க்கு நான் பிரிக்கிறேன் 2ஆல். என்ன 8 2 16, 12 20, 12 24, மறுபடியும் 2ஆல். 4 2 8, 5 2 10,
6 2 12 மறுபடியும் 2ஆல் அதானே 4 2 2 4 5 2 10 3 2 6 அதானே அவ்வளோதான். இது அப்படியே லைனாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டா அங்கே என்ன வரும் அப்படின்னா இது மொத்தம் பெருக்குங்க 2 4 4 2 8 8 16 16 அப்போ 3 15 16 15 பேருக்குன்னா 240ன்னு வரும். 240 பார்த்தோன்னா வர்க்கைன்னு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 வந்து வர்க்கைன்னா எல்லாம் 2 2 இருக்கணும். இது 2 2 இருக்குது, இது 2 2 பாருங்க 2 2 வாட்டி வந்துக்குது வர்க்கம், 2 2 வாட்டி வந்துக்குது. ஆனால் 5 3 ஒரு வாட்டி தான் வந்துக்குது. அப்போ இன்னொரு 5 இது கூட வரணும், இன்னொரு 3 வரணும். ஏன்னா அப்படி வந்தால் தான் எல்லாமே டபுள் டபுளாக இருக்கணும். டபுள் டபுளாக இருந்தால் தான் அது வர்க்க எண். அவ்வளோதாங்க. ஸோ 240 3 15 இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க 3600ன்னு ஆன்சர் வரும் சார். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், திசை கணக்கில் ஒரு கணக்கு கேட்குறாங்க சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது கிழக்கு எப்பவுமே, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று, கிழக்கு எவ்வளோ 18 மீட்டர் போகிறாரு, இங்கே நிற்கிறாரு. பின்னர் வடக்கே சென்று 24, ஸோ 24 சென்று இங்கே நிற்கிறார் எனில் தொடக்க புள்ளியிலிருந்து அவர் இருக்கும் தொலைவுனா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் 18, இந்த டிஸ்டன்ஸ் 24னா இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா, அவ்வளோதாங்க. பிதாகரஸ் தேற்றம்னா x² = 24 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர், அவ்வளோதாங்க. புரியுதா? 24 எவ்வளோன்னா 576, 18 ஸ்கொயர்னா 324, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 900ன்னு வரும். அப்போ x² 900னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 30 மீட்டர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 2 எண்களின் விகிதம் 5:6. ஓகேவா? ஒவ்வொரு எண்ணிலிருந்து முறை 8ஐ கழித்தால் ஓகேவா என்ன விகிதம் மாறுதா? 4:5ன்னு மாறுது. முதல்ல இந்த 2 எண்ணுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 5க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் 1, 6க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் 1. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆகாமல் வந்தால் டேரெக்டாக போடலாம். இந்த ஒரு மடங்கு தான் எவ்வளோனா 8. அந்த 8 எத்தனை ரெண்டுத்துல பெருக்குங்க 8 40, 6 8 48. அப்போ பி தான் சரியான ஆன்சர், 40,48. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது வயது கணக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், 5 ஆண்டுகளுக்கு முன்பு, இங்கே இதான ப்ரெசன்ட் ஏஜ். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவருடைய வயது மகளின் வயதை போல் 7 மடங்கு. அப்போ 7:1. இது என்ன அப்பா, ஓகேவா? இது மகன், 7:1. அடுத்தது 5 வருடங்கள் கழித்து 4 மடங்குன்னு சொல்கிறாங்களா, அப்போ 4:1. அப்போ இந்த ரெண்டு ரேஷியோக்கு இடைப்பட்டது பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்கும். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு பின்னாடி, இது தான் ப்ரெசன்ட் வயசு. ஓகேவா? சரிங்க. 4க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 3, 7க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 6. இந்த 3 எத்தனை ரெண்டுத்தையும் பெருக்குங்க 3 21, 1 3 3. இந்த 6 எத்தனை 4 கூட பெருங்க 4 24, 1 6 6. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ஆமாம் வருது. எவ்வளோ? 3 மடங்கு தான் என்னென்னா 10. இந்த 10 எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா? இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸு 10. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோனா 10/3, அவ்வளோதாங்க. ஸோ இந்த 21 7 5 வருஷத்துக்கு முன்னாடி வயசு தானே இது, அதில் பெருக்கிறேன். 21 10/3, 1 3 3 7 3 21, 7 10 70. ஏன்னா ஓகேவா? இங்கே பாருங்கள் 7 10 70ன்னு கொடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட்டு மகனுடைய வயசு என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 மடங்கா, அப்போ 3 × 10/3, 3 3 கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ 10. ஓகேவா? இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே 21:3. தற்போது வயசு என்னன்னா 2 பேருக்கும் 5 கூடி இருக்கும். அப்போ இது 75ன்னு மாறும், இது 15ன்னு மாறும். அப்போ என்ன ஆன்சர்னா டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், 20 வேலையாட்கள் 56 மீட்டர் நீளமுள்ள, அப்போ 56ன்றது கீழே போனோம், 56 மீட்டர் நீளமுள்ள சுவரை 6 நாட்கள் கட்டி முடிக்கின்றனர் எனில் 35 வேலையாட்கள் 3 நாட்களில் எவ்வளவு மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிப்பார்கள்? அவ்வளோதாங்க சார். இதை சுருக்கிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள் 1 3 3 2 3 6. ஓகேவா? 4 5 20, 7 5 35. அதானே? இப்போ எக்ஸை மட்டும் இங்கே எத்தபடி நம்பர்லாம் இங்கே கொண்டு வந்துடலாமா? இங்கே பாருங்கள் எக்ஸ் மட்டும் இங்கே வந்துடும். இங்கே 7ன்னு இருக்குது, இந்த 56 மேலே போயிடும். ஓகேவா? 4 2 கீழே வந்துடும். அதானே? இங்கே பாருங்கள் 4 2 8, 1 2 2 28 2 56, 1 4 4 7 4 28. அப்போ 7 49 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர்,
பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு நேர்வட்ட கூம்பின் உயரங்களின் விகிதம். இது h1 இது h2 அதானே? அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம் நல்லா கவனிக்கணும். சுற்றளவுகளின் விகிதம் கொடுத்தாலும் ஆரங்களின் விகிதம் கொடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கூம்போட கன அளவு என்ன? பை 1/3 பை ஆர் ஸ்கொயர் h ரேஷியோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் h. 1/3 பையும் ரெண்டு பக்கம் கேன்சல் ஆகிடும். அப்போ r1 ஸ்கொயர் h1 r2 ஸ்கொயர் h2 அவ்வளோதானே? முதல்ல r1 ஸ்கொயர் பண்ணலாமா? எவ்வளோ? 3 ஸ்கொயர் பண்ணால் 9, h1ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு r2 ஸ்கொயர் 16, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, h2ஓட வேல்யூ 2. அப்போ 9:32. எங்கே இருக்குது 9:32? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி லாஜிக்கல் ரீசனில் கொடுக்குறாங்கன்னா இந்த 4 சுற்றி இருக்கிற 4 நம்பரை யூஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இருக்குங்க. இதை கண்டுபிடிச்சோம்னா இந்த 16க்கு 6க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10, அது ஸ்கொயர். 5க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3, இது 10, இது 3 ஸ்கொயர். அவ்வளோதாங்க. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். 10 ஸ்கொயர் 100, 3 ஸ்கொயர் 9, ஸோ 109. இதே செக் பண்ணலாமா? இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 7. அப்போ 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. அப்போ 2 ஸ்கொயர் 4. அப்போ எவ்வளோ? 53 வருது. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 4 ஸ்கொயர், ஏன்னா 4 தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3 ஸ்கொயர். அவ்வளோதான் சார். 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, கூட்டினோம்னா 25 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம வந்து ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சரை கண்டுபிடிக்கணும். முதல்ல 32 ஸ்கொயர் 32 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 1024 மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8 கியூப் எவ்வளோ? 512 ப்ளஸ் 169. இப்போ எக்ஸ் கியூப் அந்த நம்பர் போய் இதில் மீதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1024 மைனஸ் 512 மைனஸ் 169. எக்ஸ் கியூப் இது மொத்தம் கூட்டி கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 343 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 7 கியூப் தானே 343. எங்கே இருக்குது? ஸோ 7 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இது புக்கில் இருக்கிற கேள்விங்க. 6th புக்கில் இருக்கிற போட் மாஸ் ரூலில் போட் மாஸ் ரூல் அப்படின்னா என்னென்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். முதல்ல ப்ராக்கெட் எதுவும் இல்லை, ஆஃப் ஆன் இல்லை, டிவைட். முதல்ல டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 24 ப்ளஸ் 2 இன்ட்டு 8 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 4 மைனஸ் 1. 24 ப்ளஸ் 4 2 8 மைனஸ் 1, 32 மைனஸ் 1. அப்போ ஆன்சர் 31. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ரேஷியோவில் அமௌண்ட்டை பிரிக்கிற ஒரு கேள்வி. ரூபாய் 1600 ஏபி என்ற நபர்கள் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்துக் கொள்கிறார்கள் எனில் பியின் விகிதம். அப்போ இது ஏவோட ஷேர், இது பியோட ஷேர். 2 பேர் சேர்ந்து எவ்வளோ? 8 மடங்கு. இந்த 8 மடங்கு தான் 1600 ரூபா. அதானே? அப்போ 1 8 8 2 8 16 200. அப்போ 1 மடங்கு எவ்வளோனா 200. நம்மளுக்கு பி தானே வேணும். பின்னா எத்தனை மடங்கு? 5 மடங்கு. ஸோ 5 × 200 எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ஆன்சர். எங்கே இருக்குது 1000? பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னம் எக்ஸ் ஒய். அந்த பின்னத்தை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். பின்னத்தின் தொகுதியை 50%. தொகுதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிறது. இது எவ்வளோ அதிகரிக்கணும்னா 150. ஓகே, பை 100ன்னு போடலாம், அது போடாமல் விடலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய பகுதி 20% குறைத்தால் 80 அப்படின்னு போடுறேன். அப்போ வேல்யூ என்ன? 3/5. இங்கேயும் பை 100 வரும், இங்கேயும் 100 வரும். அந்த 100 அடிபட்டு போய்டும். ஒரு 0 ஒரு 0. அடுத்து 1 3 3, இங்கே 5 5. அவ்வளோதான். இப்போ எக்ஸ் பை ஒய் மட்டும் வேணும்னா இங்கே கீழே இருக்கிற 8 மேலே போய்டுமா? 8 மேலே இருக்கிற 5 இங்கே வந்து 5 25. ஸோ 8/25. ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற கணக்கு சார். இது இந்த ஃபிகர் ஃபைண்ட் ஏஆர். ஏஆர்னா இது இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா இது வரைக்கும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இது வரைக்கும் ஒய்னு எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்னா என்ன? இது பிளாகஸ்தர் மாதிரி தெரியுதா? அப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். ஏன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறது, கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு
சமம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 மைனஸ் 15 ஸ்கொயர் பண்ணால் 225. அப்போ 400ன்னு வருமா? எக்ஸ் ஸ்கொயர் 400னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 20. அப்போ இது வந்து 20ன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே வாங்க, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். அதானே? இது சுருக்குன்னா 64 அப்படின்னு வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் 64னா ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 8. அவ்வளோதான் சரி. இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டோம்னா 28. ஏன்னா ஏஆர்னா இது மொத்த டிஸ்டன்ஸ் தானே. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 28 28 அடி. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையை காண்க. என்னோட வேல்யூ அதானே எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்லோட வேல்யூனா 111 மைனஸ் 3 டிவைட் 3. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் +3 +3ன்னு போதா? அப்போ டிஃப்ரென்ஸ் +3 +1. 111 3 108 வருமா? 108 டிவைட் 3 +1. 1 3 3 3 3 9 6 3 18. அப்போ 31 6 37. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க. 10th புக்கில் இருக்கிற கேள்விங்க இது. நெக்ஸ்ட் அடுத்தது, இங்கே வாங்க, ஒரு உறவுமுறை கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மகனின் ஒய் என்பவரின் மகனின் மறுபடியும் மகனின் சகோதரன் தான் யாரு? எக்ஸு. ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸ் என்பவர் ஒய்யோட ஒய்ன்னு ஒருத்தருக்கார் இல்லையா, ஒய்யின் மகனின் மகனின் சகோதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஒய்க்கு எப்படிப்பட்ட தொடர்புடையவர்? எக்ஸு எக்ஸன ஒய்க்கு யாரு? பேரன். ஓகேவா? அப்போ கிராண்ட்சன். இதுதான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 77வது கேள்வி. ஏபிசிடி 4 பேர் சீட்டு விளையாடுகிறார்கள். அதானே? இதில் ஏபி இருவரும் கூட்டாளிகள். டி வடக்கு நோக்குகிறார். இங்கே பாருங்க, இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஸோ இங்கே யார் இருக்கா? டி இருக்காரு. ஏ மேற்கு நோக்கி இருக்காரு. இது ஏ மேற்கு நோக்கி இருக்காரு எனில் தெற்கு நோக்குபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் கூட்டாளினா இங்கே பி இருப்பாருன்னா கண்டிப்பாக இங்கே யார் இருப்பார்? சி இருப்பார். அப்போ ஆன்சர் என்னென்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது, அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையமானது. நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கோணத்தில் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம்ன்றாங்க. அது எந்த முக்கோணம்னா எடுத்துக்குங்க. அதானே? இங்கே பாருங்க, நடுக்கோடு. ஓகேவா? இது மூன்றும் சந்திக்கும் புள்ளி தான். எந்த முக்கோணத்தெல்லாம் அந்த நடுக்கோட்டு மையம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சைடு, அந்த முக்கோணத்துக்கு உள்ளே தான் அமையும். ஓகேவா? ஸோ ஒரு முக்கோணத்துடைய நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆகிய தூரங்களை முறையே 8 km/h 3 km/h 2.5 km/h வேகங்களை கடக்கிறார் எனில் அவரின் சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 5 கிலோமீட்டர் போகிறவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு? 8. அப்போ 8 40. இந்த 3 எவ்வளோ? 3 கிலோமீட்டர். அப்போ 3 3 9. இந்த 2 எவ்வளோன்னா 2.5. 2.5 பிறகு என்ன வரும்? 5ன்னு வரும். அதானே? ஸோ 49 ஒரு 5 எவ்வளோ? 54. கீழே என்ன பண்ணணும்னா இந்த 5 மீட்டர் 3 மீட்டர் 2 மீட்டர் மொத்தம் கூட்டிக்கணும். அப்போது 54 டிவைட் 10. அப்போ 5.4 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 93வது கேள்வி. இங்கே பாருங்கள், பி ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு, கியூ அதே வேலையை 30 நாளில் முடிக்கிறாரு. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து 60 யூனிட் 2 பேர் முடிக்கணும். பி மட்டும் ஒரு நாளைக்கு 20 60 2 30. பி மட்டும் ஒரு நாளைக்கு 3 முடிப்பார், கியூ மட்டும் ஒரு நாளைக்கு 2 முடிக்கிறாரு. ஓகேவா? சரி, கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், கேள்வி என்ன? இருவரும் ஒன்றாக வேலையை தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு யார் நின்று போகிறார் அப்படின்னா கியூ நின்று விடுகிறார். அப்போ மீதி வேலையை பி ஆனவர் 5 நாட்கள் முடிக்கிறார் அப்படின்னா கடைசியில் பி மட்டும் 5 நாள் முடிச்சுக்கிறாரா? பி ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்கிறாரு. அப்போ பி மட்டும் கடைசியாக 5 நாளில் 3 யூனிட் ஒரு நாளைக்குன்னா மொத்தம் 5 யூனிட் கடைசியாக முடிக்கிறார். மொத்தம் 60ல் கடைசியாக 15 யூனிட் அவர் மட்டும் முடிச்சிட்டாருனா மீதி 45 யூனிட் தான் இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் முடிச்சுக்கிறாங்க. அதானே? அப்போ பி ப்ளஸ் கியூ இந்த 45 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ? 3 2 5 1 5 5 9 5 45. அப்போ ஆரம்பத்தில் 2 பேர் எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிறாங்க? 9 நாள் வேலை செஞ்சுக்கிறாங்க. அதாவது 9 நாள் கழிச்சு யார் என்ன போகிறாரு? கியூ வேலையை விட்டு
சென்று விட்டார். ஓகேவா? பார்த்துக்கங்க. அடுத்தது இந்த கேள்வியில ஒரு சின்ன கரெக்ஷன் சார். இங்க 67ன்னு வரக்கூடாது. 61ன்னு வரணும். இது ஆல்ரெடி இருக்குது புக்ல. புது புக்ல இருக்கிற கேள்வி 10th புக்ல. ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும்போது மீதி 61 கிடைக்கிறதுன்னு அதே முழுவை 11ஆல் வகுக்கும்போது மீதி என்னன்னா 61 11ஆல வகுக்கிறேன். அதானே? ஏன்னா அதே மிகையை 11ஆல் வகுக்கும்போது அப்போ I 11 55ஆ? மீதி எவ்வளோ? 6 ஆன்சர். எங்க இருக்கு? இதான் சரியான ஆன்சர். பார்த்துங்க. ஸோ கொஸ்டின்ல கரெக்ஷன் இருக்கு. 67ல 61. அடுத்து 95வது கேள்வி. ஸோ அடுத்த உறுப்பை காண்க அப்படின்றாங்க. முதல்ல இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8. இது ரெண்டு டிஃபரன்ஸு 10. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸு 12. அடுத்த டிஃபரன்ஸ் என்ன? 14. அப்போ 42 ஒரு 14 6 56. சரி ப்ளஸ் வரும் மைனஸ் வருமானா என்ன? முதல்ல ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் அடுத்து ப்ளஸ்ன்னு தான் வரும். அப்போ ப்ளஸ் 56 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 96வது கேள்வி. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். பாரி ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாரு. அவன் நண்பன் யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோன்னா 4 × 6 டிவைட் 2த்தையும் ஆட் பண்ணுறோம் 10. 2 2 4 I 2 10. அப்போ 2 6 12/5. 12/5 கலப்பணத்தில் பிடிச்சா 2 5 10 மீதி 2 2/5 மணியா? அப்போ 2 மணி. இந்த 2/5 நிமிடமாக மாற்றினோம்னா 2/5 × 60ன்னு போடலாமா? 4 5 5 12 5 60. அப்போ 2 மணி எவ்வளோ? 2 12 24 நிமிடம். எங்கே இருக்குது 2 மணி 24 நிமிடம்? பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இது டிஎன்பிஎஸ்சியில் சமீபத்தில் கேட்ட கேள்வி. பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வியிலும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது சார். ஒரு மனிதன் தனது பயணத்தின் 3/5 பங்கை தொடர் வண்டியிலும் 17ன்னு வரக்கூடாதுங்க, வெறும் 7. ஓகேவா? வெறும் 7 தான் வரும். ஸோ 7 பங்கை பேருந்திலும் மீதமுள்ளது 6.5 கிலோமீட்டர் பயணத்தை நடந்தும் நிறைவு செய்கிறார் எனில் அவர் பயணத்தின் மொத்த தொலைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு மனிதன் எவ்வளோ? ட்ரெயினில் போனது 3/5. ஓகேவா? பேருந்தில் எவ்வளோ? 7/20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இங்கே 4ஆல் பெருக்கிற 4ஆல் பெரு, அப்போ தான் கீழே 20 20ன்னு வரும். அப்போ 12 + 7 டிவைட் 20. 12 7 எவ்வளோ? 19. அப்போது 20ல் 19 மடங்கு அவர் என்ன பண்ணிட்டார்? இந்த 2 பயணத்திலே முடிச்சிட்டார். இப்போ மீதி ஒரு பயணத்தான் எவ்வளோ? 20ல் இங்கே பாருங்கள், 20ல் ஒரு பங்கு தான் எவ்வளோன்னா அவர் நடந்து முடிக்கிறார். எவ்வளோ? 6.5 கிலோமீட்டர். அப்போ முழு தொலைவு மொத்த தொலைவு என்ன தலைகீழ போனோம் இல்லையா? அப்போ 6.5 நம்ம என்ன பண்ணுறோம்? 20 மொத்தம்னா தலைகீழ பெருக்கணுங்க. 20/1ன்னு போகிறோம். அவ்வளோதாங்க. இதை பெருக்குங்க. பெருக்குனா 130 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். பார்த்துங்க. ஸோ கொஸ்டினில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியுதா? இது 17 கிடையாது, 7 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு ட்ரெயின் சம் பாருங்க. 50 கிலோமீட்டர் அதானே என்ற வேகத்தில் செல்லும் ஒரு தொடர் வண்டியில் பயணிக்கும் ஒருவர் அவருக்கு எதிர் திசையில் செல்லும் ஒரு சரக்கு ரயில் அவரை 9 வினாடிகளில் கடக்கிறது. சரக்கு ரயில் நீளம் 280 மீட்டர் எனில் அதன் வேகத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், சரக்கு லைனோட நீளம் கொடுத்துட்டாங்க. வேகம் ஸ்பீடு நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸ்பீடு வேணும்னா நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? ஸ்பீடு இன்ட்டு டைம்ன்றது தெரியும். அப்போ ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 280/9. அதானே? ஏன்னா 9 வினாடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன இருக்கும்? 280 மீட்டர் பை வினாடி தானே? இந்த கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்ற நம்ம என்ன பண்ணுவோம்? 18/5ஆல் பெருக்கிறோம். 9 9 2 9 18. அதானே? 1 5 5 5 25 மீதி 3 6 5 30. 2 56 எவ்வளோ? 112. அதானே? ஓகேவா? அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா 112 கிலோமீட்டர் பர் ஹவரை நல்லா கவனிங்க. ஏற்கனவே இந்த ஸ்பீடு எவ்வளோ? 50 கிலோமீட்டர் ஸ்பீடா? இந்த ஸ்பீடு எவ்வளோ? 112 கிலோமீட்டர் பர் ஹவரா? அதானே? இது அப்படின்னா எதிர் திசையில் போகும்போது அப்படியே கழுவிக்கிறோம். ஒரே திசையை ஆட் பண்ணிப்போம். பார்த்துக்குங்க. அப்போ என்ன வரும் ஆன்சரு? 62. ஓகேவா? எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 10³ - 1, 9³ + 1, அதானே? 8³ - 1, 7³ + 1. பாருங்கள், லாஜிக்கை பாருங்கள். அடுத்தது
6 கியூப் மைனஸ் 1. 6 கியூப்னா என்னது 216 இல்லையா, அது மைனஸ் 1. அடுத்து லாஸ்ட்டாக என்ன வரும்னா 5 கியூப் ப்ளஸ் 1, அதான் இங்கே வரணும் அதானே. அப்போ 5 கியூப் 125, ஒன்று கூட்டினோம்னா 126. ஆன்சர் எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது, கீழ்கண்ட தொடரில் தவறான எண் இருக்குன்னா இந்த நம்பர் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக கூட்டு பாருங்க. 6 தனித்தனி கூட்டு. 6 8 8 9, 5 3 8 8 9, 4 8 8 9, 6 8 8 9, இது 5 9 10ன்னு மாறுது. இது 9. அப்போ எது தவறாக இருக்குது? 154 தானே தவறாக இருக்குது. ஏன்னா தனித்தனியாக கூட்டினா வருது 10ன்னு வருது. அப்போ தவறான எண் எதுனா 10 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது திசை கணக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒருவர் மேற்கு திசை நோக்கி, இது கிழக்குன்னு சொல்லுவோம், இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஒருவர் மேற்கு திசை நோக்கி நடக்கிறார், இங்கே நடந்துட்டார். பின்பு வலப்புறம் திரும்பி, வலப்புறம்னா கிளாக் வைஸ் போடணும். கிளாக் வைஸ் என்ன, இப்படி போறார் அதானே. மீண்டும் வலப்புறம் திரும்பி திரும்புறார் அதானே. மறுபடியும் இங்கே கடைசியாக இடப்புறம் திரும்பி, கடைசியாக இடப்புறம்னா ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக்னா என்ன, இப்படி வரும். அப்போ மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறார் அதானே. அப்போ இது என்ன திசை? கிழக்கு மேற்கு வடக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னா எந்த திசையை நோக்கி நடக்கிறாரு? வடக்கு திசையை நோக்கி தான் நடக்கிறாரு. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது இங்கே கவனிங்க. 8th புக்கில் இருக்கிற கேள்வி அப்படியே. மற்றொருவர் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஓகேவா, 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஏற்கனவே ஒருத்தர் திரட்டி வச்சிருப்பாரு, அதுலேருந்து மறுபடியும் கலெக்ட் பண்ணுறது வந்து 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஓகேவா. பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிகப்பெரியது? இது மாதிரி கேட்குறாங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்குலாம் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுங்க அதானே. அப்போ தான் நம்ம ஈஸியாக மாற்ற முடியும். 24, 16, 8, 32. இந்த மைனஸ் கீழே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலேன்னு போட்டுக்கலாம் அதானே. போட்டு ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ ரெண்டு மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 96ன்னு வரும் சார். எடுத்து பாருங்கள். ஓகேவா. அப்போ 96 வந்து மேலேங்க எதால் பெருக்கணும்? இப்போ பாருங்கள், 96 வந்து மேலேங்க எதால் பெருக்கணும்? 4ஆல் பெருக்கணுமா. அப்போ இது 4ஆல் பெருக்கிட்டேன், இது 4ஆல் பெருக்கிட்டேன். 4ஆல் பெருக்கினா -68/96. இது 96 வந்து மேலேங்க எதால் பெருக்கணும்? 6 5 90, 16 96. அப்போ மேலேங்க 6ஆல் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? -78/96. சரி, இது 96 வரணும், மேலேங்க எதில் பெருக்கணும்? 12 8 தானே 96. இதை 12ஆல் பெருக்குங்க. 12 84. -84/96. இது 96 வரணும், மேலேங்க எதில் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? 3 மடங்கு தானே. 3 3 -93/96. சரி, இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சி எல்லாமே மைனஸில் இருக்குதுங்க. மிகப்பெரியது கேட்குறாங்க அதானே. மைனஸில் எது பெருசோ அது சின்னது, எது சின்னதோ அது பெருசு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மைனஸில் எது பெருசோ அது சின்னது, எது சின்னதோ அது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க அதானே. இப்போ கீழே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் சமமாக மாற்றிட்டேன் அதானே. இப்போ மேலே இருக்கிற நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். மேலே இருக்கிற நம்பரில் எது சின்னது? 68 தான் சின்னது. மீதி எல்லாத்தெல்லாம் இதோட பெருசு. அப்போது இல்லை பெரியதுன்னு கேட்கும்போது 68 தான் சொல்லணும். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா. மைனஸில் கீழே எல்லாம் சேமாக மாற்றிட்டேன். மைனஸில் எது பெருசோ அது சின்னது, எது சின்னதோ அது பெரியது, பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது இது 9th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார். 10 மீட்டர், 5 மீட்டர், 1.5 மீட்டர் நீர் தொட்டியின் கொள்ளளவு யாதுன்னா இது முதல்ல மொத்தம் பெருக்கணுங்க. எல் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல் எவ்வளோ? 10 இன்ட்டு 5 இன்ட்டு 1.5. இது மொத்தம் பெருக்கணுங்கன்னா 75 என்னது மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறனா எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அதானே. அப்போ இது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா முடிஞ்சு போச்சுங்க. 75 இன்ட்டு 1000. அப்போ என்ன வரும்? எவ்வளோ தண்ணி பிடிக்கும்? 75,000 தண்ணீர் பிடிக்கும். எங்கே இருக்குது 75,000? பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது முதல் 11 இயலெண்களின் வர்க்கங்களின் சராசரி. இயலெண்களின் வர்க்கங்களின் சராசரி. சரி, இயலெண்கள்னா என்ன? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், டாட் 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 ப்ளஸ் 11 ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 பை 6. சராசரின்னு கேட்கறதால அந்த 11 மறுபடியும் உறுப்பு எண்ணிக்கையில் வகுத்துறேன். என்னோட வேல்யூ நான் 11 11 இன்ட்டு 12 2 22 23 டிவைட் 6 இன்ட்டு
11 11 11 கேன்சல் ஆயிடுச்சு. 1 6 6 2 6 12 2 23 எவ்வளோ? 46 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, ஒரு பகடையானது டேஷாக இருக்கும்போது அதன் 6 முகங்களும் சம வாய்ப்புடையதாக அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சம வாய்ப்புடையது அப்படின்னாலே அந்த 6 முகம் எப்படி இருக்கணும்னா சீரானதாக ஃபேர் டைஸ் தான் இருக்கணும். ஓகேவா? மாறி மாறி இருக்கக்கூடாது. பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ.